பக்தி என்றால் தனதாக்கிக் கொள்வதல்ல, தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் பக்தி. கடவுள் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு அரசன் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு சென்று பூஜை செய்வது, அபிஷேகம் செய்வது என்று தன்னுடைய வாழ்நாளை கடவுளுக்காகவே போக்கிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து, என்னை விட அதிகமான பக்தி கொண்டவன் யாரேனும் இருந்தால் எனக்கு காட்ட முடியுமா என்று கர்வத்தோடு கேட்டார். இதை கேட்ட மந்திரிகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். மன்னர் தான் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவன் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டு, மற்றவர்கள் என்னை போல் உண்டா என்று கேட்டால் நாம் யாரை கூறுவது என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்களே தவிர எதுவும் மன்னரிடம் பேசவில்லை. ஒரு முனிவர் மட்டும் மன்னரை பார்த்து கூறினார், மன்னா, உங்களிடம் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று கேட்டால் நீங்கள் கூறுவீர்கள். என்னிடம் எனக்கு பிடித்தவர் யார் என்று கேட்டால் நான் கூறுவேன். அதேபோல் கடவுளுக்கு பிடித்தவர் யாரென்று நீங்கள் கடவுளைத்தானே கேட்க வேண்டும் என்று அந்த முனிவர் கூறினார். அந்த முனிவர் கூறிய வார்த்தையில் உண்மை உள்ளதை உணர்ந்து கொண்ட அந்த அரசர் கடவுளிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணி தவம் இருக்க ஆரம்பித்தார். நீண்ட தவத்திற்கு பிறகு இறைவன் காட்சி கொடுக்க இறைவனை பார்த்து வணங்கிவிட்டு மன்னர் தன்னுடைய கேள்வியை கேட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றியே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக பல கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை விட இந்த உலகில் வேறு பக்தன் உங்களுக்கு பிடித்தவர் எவரேனும் உண்டோ என்று கேட்டான். கடவுள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். உன்னுடைய கேள்விக்கு பதில் நாளை காலை கூறுகிறேன். நாளை காலை அருகே உள்ள மலைப்பகுதிக்கு வந்துவிடு, அங்கு உனக்கு பதில் கூறுகிறேன் என்று கூறிய கடவுள் அங்கிருந்து மறைந்து போனார். அடுத்த நாள் காலையில் மன்னர் கடவுளோடு இணைந்து அந்த மலைப்பகுதிக்கு சென்றார். மலைப்பகுதியில் ஓரிடத்தில் ஒரு குடிசை ஒன்று காணப்பட்டது. கடவுள் அந்த குடிசையை சுட்டி காட்டி, அந்த குடிசையை கவனி, அங்கு என்ன நடக்கிறது என்பதை மட்டும் பார் என்று கூறினார். அந்த குடிசையில் ஒரு கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தனர். காலையில் எழுந்த அந்த கணவன் இறைவனை வணங்கிவிட்டு, நான் வேலைக்கு சென்று வருகிறேன் என்று வயலில் வேலை செய்ய புறப்பட்டார். மனைவி அவனை தடுத்து நிறுத்தி, நாளை உணவிற்கு ஒன்றுமே இல்லையே, என்ன செய்வது என்று கேட்டாள். அந்த விவசாயி கூறினான், இன்று நமக்கு உணவு கொடுத்த கடவுள் கண்டிப்பாக நாளையும் கொடுப்பார். நாளையை பற்றி நீ கவலைப்படாதே, நீ வீட்டில் பத்திரமாக இரு, நான் சென்று வருகிறேன் என்று கூறி புறப்பட்டவன் வயலில் சென்று நாள் முழுவதும் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டான். மாலை வரை வயலில் வேலை செய்த அவன் வீட்டிற்கு சென்று இரவு உணவை முடித்துவிட்டு மீண்டும் கடவுளை வணங்கிவிட்டு உறங்கச் சென்றான். இதை பார்த்து கொண்டிருந்த மன்னர் கடவுளை பார்த்து கூறினார், இவன் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 முறை மட்டுமே தங்களை பற்றி நினைத்துக் கொள்கிறான், தங்களை வணங்குகிறான். ஆனால் நான் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று தங்கள் பெயரால் அபிஷேகம் செய்கிறேன், தங்களுடைய ஆலயங்களை புதுப்பிக்கிறேன், 7 எளியோருக்கு அன்னதானம் செய்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடியும் தங்கள் நாமத்தையே நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த விவசாயி 2 வேளை மட்டும்தான் தங்களை பற்றி நினைத்து பார்க்கின்றான். இவன் எப்படி எனக்கு ஈடாவான் என்று கேட்டான். கடவுள் அந்த மன்னரிடம் ஒரு கோப்பை நிறைய தண்ணீரை கொடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு கோவிலை சுற்றி வரும்படி அனுப்பி வைத்தார். அந்த மன்னரும் அந்த தண்ணீரை கீழே சிந்தாமல் அந்த கோவிலை சுற்றி வந்தார். சுற்றி வந்த அந்த மன்னரிடம் கடவுள் கேட்டார், இந்த கோவிலை நீ சுற்றி வரும்போது என்னை எத்தனை முறை நினைத்து கொண்டாய் என்று கேட்டார். இந்த தண்ணீரை கையில் வைத்துக்கொண்டு நான் சுற்றியதால் தண்ணீர் கீழே விழாமல் இருப்பதிலேயே என்னுடைய கவனம் முழுவதும் இருந்துவிட்டது. தங்களை பற்றி நான் நினைத்து பார்க்கவில்லை என்று மன்னர் கூறினார். ஒரு சிறிய வேலையை உன்னிடம் கொடுத்தவுடன் அதை செய்யும் போது என்னை நினைக்க மறந்துவிட்டாய். ஆனால் அந்த விவசாயி அடுத்த வேளை உணவிற்கே வழியில்லாத போதும் காலையும் மாலையும் என்னை பற்றி நினைக்க மறப்பதில்லை. அது மட்டுமல்ல, கடவுள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை அந்த ஏழையிடம் இருக்கிறது. உண்மையான பக்தி என்பது கோவில்களுக்கு சென்று கும்பாபிஷேகம் செய்வதில் அல்ல. இந்த ஏழையைப் போல அடுத்த வேளை உணவிற்கே வழியில்லை என்றாலும்
என் மீது நம்பிக்கை குறையாமல் இருப்பதுதான் உண்மையான பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை தான் நான் விரும்புகிறேன் என்று கடவுள் கூறினார்.